அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் இருக்கேன். ஈவினிங் தான் வந்திருந்தோம். ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்துட்டேன். நான் வர்றப்ப அம்மா இல்லை. அம்மா வந்து இந்த புளி உழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. அந்த புளியில் பார்த்தீங்கன்னா நிறைய அரப்பழம்னு சொல்லுவாங்க, அதாவது கொதக்கா அப்படின்ட்டு அது இருந்தது. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் வந்து குட்டி புளியங்க, அப்புறம் வந்து இந்த கொதக்காய் தான் அதிகமாக சாப்பிட்ருந்தோம். இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி காய வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி மரப்பா, அப்புறம் தேன் மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து அதிரசம் இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா அக்கா வந்து தேங்காய் சோறும் அதுக்கப்புறம் வந்து மொச்சப்பயிர் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சு ஒரு ஆம்லேட் போட்டிருந்தாங்க. மதியம் வந்து முட்டை வச்சுருந்தாங்களாம். ஸோ நைட்டுக்கு வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி ஃபேமிலியாக எல்லாருமே பார்த்திங்கன்னா மாடியில் தான் தூங்கணும். கீழேயுமே வந்து தூங்கலாம், பட் இருந்தாலும் நம்ம எல்லோரும் மாடியில் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மாடிக்கு வந்துட்டோம். செம்ம காற்று, நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. வழக்கம் போல் பகல் ட்ரெயின் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அலாரம்லாம் வச்சு படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு அலாரம் வச்சோம். கரெக்டாக நான் அப்படி இப்படின்னு எந்திரிக்கிறதுக்கு கரெக்டாக 4:15 ஆச்சு. அக்கா வந்து எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா டீலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் வளர்கிற பூனை. இது வந்து அக்கா ஊர்லேருந்து வர்றப்பே வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி பூனைக்குட்டியாக தெரியுது, அதே மாதிரி இந்த பூனையும் தெரியும். அக்காவே வந்து சாப்பாடு டீ எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா அந்த லெமன் சோறு கெட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், இந்த மாதிரி மதியத்துக்கு வந்து இப்போயே ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சாதம் மட்டும் வடித்து கொடுத்துட்டாங்க. அதோட முட்டை வந்து குக்கர்லேயே வேக போட்டோம். ஒரு 2 விசிலில் வந்து சீக்கிரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஊர்லேருந்து வர்றப்பே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு கப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட பேர் என்னன்னு தெரியல. ஸோ இதை வந்து நான் வர்றப்பே வாங்கிட்டு வந்துட்டேன். பார்சல் கட்டிக்கலாம், சிம்பிளாக போயிடும் அப்படின்னு. போன தடவை வந்து டேப்பில் போட்டு கொண்டு போயிருந்தோம். அது அகைன் திரும்ப கொண்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இதாக ஒரு கட்டப்பையில் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தடவை என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி பிரியாணி அந்த கப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சாப்பாடு கட்டி எடுத்து வச்சுட்டோம். கரெக்டாக இங்கேருந்து 7 மணிக்கு கிளம்புனோம். 7:30க்கு வந்து பஸ் இருக்குது அப்படிங்கிறனால இங்கேருந்து அம்மா வீட்டில் இருந்து 7 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பஸ்ஸை காணோம். என்னடா 7:45 தாண்டி போய்கிட்டு இருக்கே அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு மேக்ஸி வந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக நாங்கள் ஏறினோடனே மேக்ஸியை நிறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே ஊர்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. மேக்ஸியை விட்டு இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் வண்டி ரெடியாக இருந்தது. நீங்கள் சாலுடியிலேருந்து ராம்நாடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரம் வண்டியை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக போய் விட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் மிச்சமாகும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஏறுங்க. கரெக்டாக நாங்கள் ராம்நாடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெத்தை வந்து பதினி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுதா, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு அஸ்யூஷுவல் என் பசங்கள்லாம் குடிக்கல. நானும் அப்புறம் என் அண்ணன் பசங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க எல்லாமே வந்து நாங்கள் குடிச்சிருந்தோம். எப்பவும் போல் பதினி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பதினி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் பதினிலாம் குடித்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே போனோம். நாங்கள் உள்ளே போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு ட்ரெயின் வந்து அப்படியே வந்து இறங்குச்சு. அதில் தான் நிறைய மக்கள் வந்து இந்த வேலைக்கு போகிறவங்களாம் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. போன தடவை நான் அத்தா அம்மாவை கூட்டிகிட்டு வர்றப்ப இந்த செகண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நின்றுச்சு. அதனால் நாங்கள் வந்து ஏறி உட்காந்து இடம்லாம் பார்த்து உட்காந்தோம். பட் இந்த தடவை அந்த மாதிரி இல்லை. அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா சரக்கு ரயில் இருக்குது. இப்போ வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். போன தடவை 9:50க்கெலாம் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 10:20 ஆச்சு, ட்ரெயினே காணோம். ஒருவேளை கேன்சல் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கரெக்டாக 3/4 மணி நேரம் லேட்டுங்க ட்ரெயின். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து 10:20க்குலாம் வந்து ட்ரெயின் வந்துருச்சு. நான் ராம்நாடை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்கும். நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பொறுமையாக இடம் பார்த்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம். பட் ஒரு 10 நிமிஷம் வந்து நின்றுட்டு அதுக்கு டக்குன்னு வந்து வண்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இதுலேயுமே வந்து நம்ம வந்து இடம் கரெக்டாக கிடச்சிருமா அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இருந்தேன். அஸ்யூஷுவல் வந்து கடைசி பெட்டியில் தான். போன தடவை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஏறினோம். இந்த தடவை வந்து பேக்கில் ஏறியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இடம் சீட்லாம் நல்லா கிடச்சிச்சு. நான் இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணேன். என்னென்னா, போன தடவை நாங்கள் பகலில் போனோம். ஒரு நவம்பர் மாதம் போயிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு பெரிய இதுவுமே இல்லை. பட் இந்த தடவை இந்த வெயிலில் நான் பகலை
சூஸ் பண்ணது பெரிய தப்பாக போயிருச்சு. உண்மையிலே பசங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. செம்ம வெயில். ஒரு 11 மணிலேருந்து அந்த 4 மணி வரைக்கும் எங்களால் நார்மலாகவே இருக்க முடியல. அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. ஏன்டா இப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஆச்சு. அதுக்கு நடுவில் வந்து சாப்பிட்டுட்டு பசங்களெல்லாம் எப்படியா தூங்குங்க இல்லாட்டா வேடிக்கை பாருங்கள் அப்படின்னே பொழுதை ஓட்டிட்டோம். விழுப்புரத்தில் வந்து தான் ஒரு 1/2 மணி நேரம் போட்டாங்க. திருவாரூர்லேயுமே ஒரு 1/2 மணி நேரம் போட்டிருந்தாங்க. என்னதான் 3/4 மணி நேரம் ட்ரெயின் வந்து லேட்டாக எடுத்திருந்தாலும் ஆன் டயத்துக்கு வந்து தாம்பரத்தில் எங்களை வந்து விட்டுட்டாங்க. கரெக்டாக 9:30க்குலாம் நாங்கள் வந்துவிட்டோம். அதோட பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ணனுமே வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்து அண்ணன் வீடு இருக்குது. இப்போ கொஞ்சம் வீடு மாறி போயிட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு மச்சி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து இட்லியை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கறி குழம்பு வச்சுருந்தாங்க. அதோட ஃபேமிலி எல்லோரும் மாடிக்கு தூக்குங்க எல்லோரும் உட்காந்து ஃபேமிலியாக பேசிக்கிட்டு இந்த நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பேசிக்கிட்டே வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் மச்சிட்ட சொல்லி பேசிட்டு தூங்குறதுக்கு மணி பார்த்திங்கன்னா 1 மணி 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. தூக்கம் வரல. அதான் ரீசன். என்ன தான் உடம்பு டயர்டாக இருந்தாலும் தூக்கமே வரல. ஒருவேளை புதுசாக இருக்கிறனால தூக்கம் வரலையோ என்னமோ தெரியல. அண்ணன் வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து ரொம்ப பக்கத்தில் போக வரோமாவே இருந்துச்சா. ஸோ அந்த சவுண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தூக்கம் வரல. பட் மாடியில் தூங்கினா தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால வந்து நாங்கள் மாடியே சூஸ் பண்ணோம். காலையில் சீக்கிரமாகவே நான் தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே வந்து காலையில் டீ போடுற வேலையை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு வாரத்துக்கு நான் தான் காலையில் டீ போடுவேன் அப்படின்ற வேலையை வந்து கேட்டு வாங்கியாச்சு. அண்ணன் வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடியில் நாங்கள் தூங்கினோம். பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நான் பார்க்கல. பட் காலையில் எந்திரிச்சோன்னோ பார்த்தோன்னா மாடி தோட்டம் வச்சுருந்தாங்க. அந்த குட்டி இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸை ஒதுக்கி வந்து மாடி தோட்டம் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடியாக இருக்குது. பட் அதில் நிறைய காய் இருக்கிற மாதிரி இருந்தது. மாதுளம்பழ செடி சின்னதாக இருக்குது. பட் காயெலாம் வச்சுருக்குங்க. அப்புறம் நிறைய மருத்துவ செடி, பிரண்டை, தூதுவளை, துளசி, பச்சை இலை அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. பாகக்காய்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி பறவைகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்துச்சு. காலையில் என்ன உசுப்புனதுக்கு காரணமே இந்த செடி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அந்த கீச்சுன்னு கத்தும் பார்த்தீங்களா, அந்த குருவியோட சத்தம் தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குழல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ சீனி வச்சு சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்ட கையோடு வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம், கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல, கோவளம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். நான் ஊரில் இருக்கிற பிளான் பண்ணோம் பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கோவளத்தை நாங்கள் சூஸ் பண்ணோம். அதோட சாப்பிட்ட கையோட ஆட்டோ பிடிச்சி அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பிளானு. தாம்பரத்துலேருந்து கோவளம் பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 35 ரூபா, 1 மணி நேரம் ட்ராவல். வழக்கம் போல் சென்னையில் வந்து அதிகமாக வெயில் தான், சரியான அனல் காற்று தான். கோவளத்துக்குள்ளே என்ட்ராகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல்லு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் மச்சி சொன்னாங்க நம்ம கோவளத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எதனால் அப்படின்னு தெரியல. நானுமே ஃபஸ்ட் டைம் வந்து கோவளம் வந்து பார்க்குறேன். இதுதான் வந்து கோவளம் அப்படின்னாங்க. இந்த தர்கா தான் மெயின். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி கோவளத்தில் வந்து தர்கா இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் போகலை. சுற்றி வந்து கடை இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த ரோல் ஃபுல்லாமே வந்து கடை இருந்துச்சு. புர்காலாம் பார்த்திங்கன்னா 250 ரூபா, ஷால்லாம் 200 ரூபா அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும் தான் பார்த்துருந்தேன். எதுவுமே பர்ச்சேசிங்லாம் பண்ணலை. இதுக்கு இந்த தர்காக்கு அப்படி சைடில் ஒரு வழி போய் பேக்கில் தான் வந்து இந்த மாதிரி வழி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து சைடில் கூடி வந்துட்டோம். அந்த கடலை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி முழுக்க வந்து நம்ம கடலுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக குடித்தேன். நான் நிறைய வந்து வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை. சும்மா அந்த அலை அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த கால் நனைகிற வரைக்கும் தான் நான் செல்லை காலை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ நம்மளுமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கர், மைசா எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவும் அக்காவும் மட்டும்தான் இறங்கலாம். மற்றபடி இங்கேருந்து வந்த குட்டீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சாச்சு. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் எதுவுமே சாப்பிடாம பரோட்டா, சால்னா, அதுக்கப்புறம் ஆம்லேட்டோடு முடிச்சாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் அகெயின் வந்து நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு 5:30 போல் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அந்த மாதிரி அவங்க குளித்ததுக்கப்புறம் வந்து தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னுமே வந்து வெயில் வந்து தாழலை. வெயில் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்தது. நைட்டு வந்துட்டு வழக்கம் போல் ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்து தூங்கியாச்சு.
நேற்று கடலில் ஆட்டம் போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா மறுநாள் பகல் முழுக்க எங்கேயுமே போக கிடையாது. அக்கா மட்டும் அவங்களுடைய சொந்தக்காரவங்களாம் பார்க்கணும், அவங்க தாம்பரத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக காலையிலே கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கேயுமே போகல, வீட்டில் தான் இருந்தோம். இது வந்து எங்கள் மூத்த அண்ணன் கல்யாணம் முடிக்கிறப்ப அப்போ வந்து நான் நிற மாசமாக இருந்தேன். அப்போ நாங்கள் எப்படி இருந்தோம், அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அப்படி பேசிக்கிட்டே இருந்தோம். மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். அப்போ தான் வந்து நாங்கள் பூங்கா கிளம்பியிருந்தோம். அந்த மேற்கு தாம்பரத்தில் இருக்கிற அந்த பூங்காவுக்கு கிளம்பியாச்சு. போன தடவையுமே இங்கே வந்திருந்தோம். அப்போ வந்து பேக் கேட் மூலமாக வந்திருந்தோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் கேட் மூலமாக வந்திருந்தேன். இதெல்லாம் நான் பார்க்கவே கிடையாது. சுற்றி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கனால அந்தளவுக்கு தெரில. காந்தி மண்டபம் இருந்துச்சு, ஒரு குட்டியாக காந்தி மண்டபம், அப்புறம் புலி, அப்புறம் மானா, அது ஆடா என்னன்னு தெரியல, அதோட ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. அப்புறம் இருட்டில் பார்த்தீங்கன்னா யானையோட ஸ்டாச்சுலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையிலே வந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா போன தடவை நாங்கள் வந்திருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ₹100 சொன்னாங்க. இப்போ பெரியவங்களுக்கு வந்து ₹150, சின்ன பசங்களுக்கும் ₹100 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பசங்களை வந்து சின்ன ஸ்விம்மிங் பூல்லையும், பெரியவங்க வந்து பெரிய ஸ்விம்மிங் பூல்லையும் குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் வர்ற வழியிலே பிரியாணி சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைம் போல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சின்ன அண்ணன் பொண்ணை வந்து பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. இந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 3 நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக நாங்கள் பிளான் பண்ணி எங்கெங்கே போகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்பே வந்து நானும் மச்சிலாம் பேசியிருந்தோம். மிச்சம் 3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக அந்த 3 நாள் வந்து ட்ராவல்லே போயிடுச்சு. ஸோ நான் வீடியோஸ் எதுவுமே பெருசாக எடுக்கலை. ரிட்டன் வந்து ஒரு புதன்கிழமை போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 6:10க்கு ட்ரெயின் கிளம்பிச்சு. தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின். இது வந்து எக்மோர் கிடையாது, தாம்பரத்துலேருந்து கிளம்பும். தாம்பரத்துலேருந்து இந்த ட்ரெயின் கடந்துச்சு. 6:10க்கு வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. ட்ரெயின் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கிட்ட வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க நிலக்கடலையை வச்சு. ஸோ அது எல்லாருமே ஃபேமிலியாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக 8:30க்கு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நிப்பாட்டிட்டாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஊர்லேருந்து போகிறப்ப லெமன் சோறு முட்டையும் கெட்டி கொண்டு போனோமோ அதே மாதிரி ரிட்டன் அங்கேருந்து வர்றப்ப லெமன் சோறு கெட்டி கொண்டு போயிட்டோம். விழுப்புரத்தில் வண்டி நிற்கிறதோட ஃபேமிலியாக எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அவங்கவுங்களுக்கு இடம் கிடச்சிச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க தூங்க போயிட்டாங்க. நான் இங்கேருந்து போகிறப்பையும் சரி, ரிட்டன் வர்றப்பையும் ஒரு விஷயத்த மட்டும் நோட் பண்ணேன். ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ரயில் நிற்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பெட்டியாக. ரிசர்வேஷன் பெட்டிலாம் செக் பண்ணுறாங்களா எனக்கு தெரில. பட் நான் இருந்த பெட்டி கம்பார்ட்மெண்ட் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உமன் எது ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுலாம் இருந்தாங்க. ஏன் என்னாச்சு, நான் புதுக்கோட்டையில் இருக்கிறப்போ ஒரு போலீஸார் கேட்டாங்க, ஏன் என்னாச்சு மேம் இவ்வளோ நேரம் முழிச்சு கிடைக்கிங்க அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதுலேயே தெரிஞ்சிச்சு அவங்க எதுக்காக இது பண்ண, உங்களுக்கு எதுவும் தூங்குறதுக்கு இடம் கிடைக்கலன்னா சொல்லுங்கம்மா, நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் வேணாம், ரொம்ப செக்யூராக இருந்துச்சு. கடைசியாக பரமக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4:10க்கு வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் எதுவுமே கண்டினியூ பண்ணல, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.